எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3ல் இருக்கிற 2வது நெடுவினா தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்னமய்யா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். PTA 4 and 5 செப்டம்பர் 2021, மே 2022, ஜூலை 2024 இந்த எக்ஸாமெல்லாம் வந்து இந்த கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா இந்த கதையை வந்து படிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு சட்டகம் வந்து எழுதிக்குங்க. முன்னுரை அன்னமய்யாவும் வழிபோக்கணும், அதுக்கப்புறம் உதவும் மனம், உபசரிப்பு, அன்னமய்யாவின் தாய்மனம், கரிசல் காட்டு விருந்து, கடைசியாக வந்து முடிவுரை. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே ஹெட்டிங் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அன்னமய்யா என்னும் பெயருக்கும் அவரின் சொல்லுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரித்தல், விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் விவரித்தல் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. அப்போது அந்த ஹெட்டிங் எழுதுங்க, இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னுரையில் பாருங்கள். எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் எழுதிய கதையே கோபாலபுரத்து மக்கள். கரிசல் காட்டு இலக்கியமாக எழுதப்பட்ட இப்புதினம் விருந்தோம்பலின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது. வறுமையிலும் மனம் இருந்தால் வளமான விருந்தோம்பல் நடைபெறும் என்பதை இக்கட்டுரையில் காண்போம். இந்த கதையை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் வந்து எழுதியிருக்காரு. கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற கதையை நமக்கு வந்து கி. ராஜநாராயணன் வந்து எழுதியிருக்காரு. இந்த கதையில் வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா, கரிசல் காட்டு இலக்கியம்னா என்னென்னா, அதாவது கிராமப்புற விருந்தோம்பல் முறை அந்த மாதிரி காட்சியை தான் இலக்கியமாக கொண்டு எழுதியிருக்காங்க. இந்த புதினத்தில் பார்த்திங்கன்னா விருந்தோம்பலோட சிறப்பை தான் நமக்கு வந்து எடுத்து கூறுகிறது. இந்த புதினம் வந்து எதை சொல்கிறது, நமக்கு விருந்தோம்பலினோட சிறப்பை வந்து எடுத்து கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. வறுமையிலும், அதாவது கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம மனம் இருந்தால் விருந்தோம்பல் வந்து நடைபெறும் என்பதை இந்த கட்டுரையில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்னமய்யாவும் வழிபோக்கணும். இதில் வந்து கதையினோட ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா அன்னமய்யாவும் அந்த வழிபோக்கணும் தான், 2 பேரும் தான். ஓகேங்களா, அன்னமய்யாவும் வழிபோக்கணும். சுப்பையாவின் புன்செய்யில் வேலையாட்கள் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அன்னமய்யா யாரோ சாமியார் ஒருவரை கூட்டி வருவதாக சுப்பையா கொத்தாளியிடம் கூறினான். ஆனால் அன்னமய்யா கூட்டி வந்த ஒருவரை சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அன்னமய்யா யாரோ சாமியார் ஒருவரை கூட்டி வருவதாக சுப்பையா கொத்தாளியிடம் கூறினான். ஆனால் அன்னமய்யா கூட்டி வந்த ஆள் சந்நியாசியோ பரதேசியோ இல்லை, நடக்க முடியாமல் தாடியும் அழுக்கு ஆடையும் உடுத்திய ஒரு வாலிபன். அன்னமய்யா கிட்ட போய் அந்த வாலிபனை பார்க்க அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். அதாவது சுப்பையாவோட நிலத்தில் தான், சுப்பையாவினோட புன்செய் நிலம், அதாவது உழவு செய்கிற அந்த வயல்வெளியில் வேலையாட்கள் என்னப்பா அருகு புல் எடுத்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அருகு எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சுப்பையோட நிலத்தில். அப்போது சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அன்னமய்யா வந்து என்ன பண்ணுறாரு, அன்னமய்யா சுப்பையாவோட நிலத்தில் தான் வேலை செய்கிறாரு. அன்னமய்யா என்ன பண்ணுறாருன்னா, யாரோ ஒரு சாமியார் ஒருவரை வந்து யாரோ ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் வராரு. அந்த ஆளை கூட்டிகிட்டு வராதா வந்து சுப்பையா என்ன சொல்கிறாரு, அங்கே வேலை செய்கிற கொத்தாளியிடம் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, அன்னமய்யா யாரோ ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் இருக்கு, அவனை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அன்னமய்யா வந்து கூட்டி வந்த ஆள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காராம், அவர் வந்து ஒரு சன்னியாசியோ கிடையாது, இல்லை பரதேசியோ கிடையாது. அவர் நடக்க முடியாமல் தாடியும் அழுக்கு ஆடையும் உடுத்திய ஒரு வாலிபன், ஒரு நடக்க முடியாமல் அவர் பார்க்கறது எப்படி இருக்கு, தாடி அழுக்கு ஆடையோடு உடுத்திய ஒரு வாலிபனான ஒரு இளைஞன் தான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னமய்யா கிட்ட போய் அந்த வாலிபனை பார்க்க, அன்னமய்யா கிட்ட போய் அந்த வாலிபனை வந்து சுப்பையா வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வந்து அப்படியே சின்னதாக வந்து புன்னகை வந்து சிரிக்கிறாராம் அந்த ஆள். அடுத்து பாருங்க, உதவும் மனம். தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கனிவாக அவனையே பார்த்து நின்றான் அன்னமய்யா. அதாவது அன்னமய்யாவுக்கு வந்து அவருக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. தன்னை பார்த்த உடனே அந்த ஆள் வந்து ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த வாலிப மனிதரிடம் போய் கனிவாக ஒரு மாதிரி கனிவாக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு எண்ணத்தோடு அப்படியே பார்த்து நிற்கிறாரு அன்னமய்யா. தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று அவன் தமிழில் பேசியவுடன் மகிழ்வடைந்தான் அன்னமய்யா. இந்தா பக்கத்தில் அருகெடுத்து
அருகெடுத்து கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா என்றான் அன்னமையா. தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டபோதும் அவன் சிரிப்போடு மறுத்துவிட்டு தானே மெதுவாக எழுந்து நடக்கலானான். அதாவது அவனை கனிவாக இப்படி அன்னமையா வந்து பார்த்தோன்னே பார்த்துட்டு அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறான், தம்பி எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து தமிழில் பேசியோடனே அன்னமையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சான். இவன் தமிழ் பேசுகிறான், இவனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே வா, பக்கத்தில் புல் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அருகு எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நீச்சு தண்ணி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு அன்னமையா கேட்குறாரு. கேட்டு என்னோட தோலை பிடிச்சிக்கிட்டு வேணா கொஞ்சம் நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே, நானே நடந்து மெதுவாக நடந்து அப்படியே அப்படின்னு மெதுவாக நடந்து வரான், நான் அவனே நடக்கிறேன்னு சொல்லிட்டு. அடுத்து உபசரிப்பு. ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருந்தன. அன்னமையா ஒரு கலயத்தின் மேலிருந்து சிரட்டையை தூய்மையாக்கி அதில் நீத்து பாகத்தை மேல் கஞ்சியை வடித்து அவனிடம் நீட்டினான். அவன் தயங்கிய போது சும்மா குடியுங்கள் என்றதும் அவன் குடித்தான். அன்னமையாவின் உபசரிப்பில் கலயத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. முடிந்ததும் அப்படியே தூங்கிவிட்டான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறானா, அவன் பசியோடு இருக்கான்னு இவனுக்கு தெரியுது அன்னமையாக்கு. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு வேப்ப மரத்தடிக்கில் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட எல்லாரும் வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க மண் கலயங்களில் அங்கே மாட்டி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே மண் கலயங்கள் எல்லாம் வேப்ப மரத்தடியில் இருந்து தான் அன்னமையா வந்து ஒரு கலயத்திலேருந்து அதுலேருந்து ஒரு கலயத்திலேருந்து மேலிருந்து அந்த சிரட்டையை வந்து தூய்மையாக்கி அதில் நீத்து பாகம் அந்த பழைய சாதம் தான் எப்பவுமே எடுத்துகிட்டு வராங்க, அதில் மேலே இருக்கிற கஞ்சியை மட்டும் வடித்து அவங்ககிட்ட வந்து நீட்டினானா. அவன் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குறான். நீ பரவாயில்ல குடிங்கப்பா, கொஞ்சம் பசியோடு இருக்கீங்க குடிங்கன்னு சொன்னோடனே அவன் அன்னமையனோட உபசரிப்பில் அவன் என்ன பண்ணுறான், அந்த கலயத்தில் இருக்கிற சிரட்டை வழியாக மடக்குன்னு வந்து அவன் பசியில் வந்து எல்லா தண்ணியும் வந்து குடிச்சு முடிச்சிடறான். குடிச்சு முடிச்ச உடனே அந்த பசி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுது, அப்படியே வந்து தூங்கிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னமையாவின் தாய்மனம். வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. அந்த இளைஞன் எழுந்ததும் தங்களை பற்றி பேசி கொண்டிருந்தனர். வந்தவன் வந்து அந்த ஆள் வந்து எப்படி சாப்பிட்டோடனே அவனுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டு தூங்கிட்டானோ அதை விட மேலான நிறைவு வந்து அன்னமையாவுக்கு வந்து இருப்பது. நம்ம வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோன்ற ஒரு மன திருப்தி வந்துருந்தா. அதுவும் எப்படி இருந்தான், ஒரு தாய்கிட்ட வந்து ஒரு குழந்தை பால் குடிச்சுன்ற குழந்தை வந்து அப்படியே வயிறு நிறைஞ்சதும் அப்படியே தூங்கிடுறது போல் அவன் வந்து அவனும் அப்படியே சாப்பிட்டு வந்து தூங்கிட்டான்ல. அதை பார்த்தோன்னே ஒரு குழந்தையை பார்ப்பது போல் அவன் வந்து அந்த ஆளை வந்து ஒரு பிரியத்தோடு வந்து பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்கிறாங்க. அன்னமையா வந்து ஒரு பிரியத்தோடு அந்த குழந்தையை பார்க்காத போல் பார்த்துட்டு இருந்தாராம். அந்த இளைஞன் வந்து எழுந்ததும் தங்களை பற்றி பேசி கொண்டிருந்தனர். எழுந்த பிறகு அப்புறம் எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். கரிசல் காட்டு விருந்து. அடுத்த ஹெட்டிங். அன்னமையாவுடன் வந்த புது ஆளை சுப்பையாவின் வயலில் வேலை செய்பவர்களும் வரவேற்று உபசரித்தார்கள். அவர்கள் எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்தார்கள். யாருமே சாப்பிடுவதற்கு முன் கை கழுவவில்லை. அதை கண்ட புது ஆள் மணி ஆச்சரியமாக பார்த்தான். அவர் எல்லோரும் இடது கையை நீட்டி ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவர்கள் கைகளில் வைக்க அந்த சோற்றில் ஒரு சிறு பள்ளம் வைத்து அதில் துவையலை வைத்தார்கள். யாரோடு யாரும் எதுவும் அதாவது கரிசல் காட்டில் விருந்து, அதாவது காட்டில் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு விருந்தாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதான் சொல்கிறாங்க. அன்னமையா வந்தவுடன் அந்த புது ஆளை வந்து சுப்பையாவின் வயலில் வேலை செய்பவர்கள் எல்லாமே வந்து அங்கே கூட வேலை செய்கிறவங்களும் எல்லாருமே அவரை வந்து வரவேற்று உபசரித்தார்கள்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வட்டமாக வந்து உட்காந்துக்கிறாங்களாம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருமே கை கழுவல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் பேர் இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. அந்த புது ஆள் யாருன்னா அவர் பேர் மணின்னு சொல்கிறாங்க. அவரை வந்து எல்லாமே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எல்லோரும் இடது கையை நீட்டி ஒரு கால் உருண்டை வந்து கம்மஞ்சோற்றை எல்லாரும் வந்து வைக்கிறாங்களாம். அவர் கையில் வைக்க அந்த சோற்றில் வந்து ஒரு ஒரு பள்ளம் கையில் வச்சு ஒரு உருண்டை சாப்பாடை வச்சு அதில் வந்து சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அதில் வந்து துவையலை வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து யாருமே யாரோடவும் எதுவும் அப்போ பாருங்க, யாரோடும் யாரும் பேசி கொள்ளாமலே சோற்றை விழுங்குவதிலேயே கவனம் செலுத்தினர். கடுமையான பசி இருந்ததால் மணியால் அவரை அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. எல்லாருமே வந்து சாப்பிட்றப்ப நம்ம ஃபோன் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்து சாப்பிட்றோம். ஆனால் வந்து அவங்க பேசுறதுல அவங்க சாப்பாடு கைக்கு வந்த பிறகு சோற்றை வந்து சாப்பிட்டு முழுங்குறதுல தான் வந்து கவனம் செலுத்துறாங்க. யாரும் யார் கூட பேசக்கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கடுமையான பசியால் இருந்ததுனால சாப்பிட்றாங்களா. ஆனால் மணியால் வந்து ஒரு அரை உருண்டைக்கு மேலே வந்து அதை வந்து சாப்பிடவே முடியலன்னு சொல்கிறாங்க.
அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தான். இதன் மூலம் அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடி இளைஞனுக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வு வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல் அன்னம்மையாவின் குணமும் செயலும் அமைந்ததை இக்கதையில் கண்டோம். அதாவது திரும்ப சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, உட்காந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் ஊர்க்கதையை பேச ஆரம்பித்தாங்க. மணி என்ன பண்ணால் திரும்பவும் கொஞ்ச நேரம் படுத்து அமைதியாக அவன் கண்களை மூடி கிடந்தான்னு சொல்கிறாங்க. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னமையா அவருடைய அன்னமையா என்ற பெயர் கொண்ட அந்த மனுஷன் பசியாக ஒரு இளைஞன் வாடி இளைஞனுக்கு அன்னமிட்டு அவனோட தேர்ச்சி நிகழ்வு எப்படி இருக்கான், வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல் அவனோட வறுமையிலும் அவனுக்கு உணவளித்தது வறுமையிலும் வாடாத மல்லி மலர் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னமையானோட குணமும் செயலும் அமைந்தது இந்த கதையில் கண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கதை ஃபுல்லாகவே லெசன் 3 விருந்தோம்பல் பண்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கதையிலும் அவங்களே கழனியில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு கஷ்டம், அந்த சூழ்நிலையில் கூட ஒரு ஆள் வறுமையில் சாப்பாடு இல்லாமல் பசியால் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த நிகழ்வு எவ்வளோ பெரிய விருந்தோம்பல் பண்பு நமக்கு காட்டுது அப்படின்னு நமக்கு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இந்த கதை ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. படித்து 2-3 தடவை எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.